வந்திருக்காரு, இந்த வேலைக்கு வந்திருக்காரு, எப்படி இருக்காரு, யாருக்காவது கூப்பிட்டு சொல்லுங்க. எனக்கு போன் அடிக்க போறேங்க, நான் அடுத்தான கூப்பிட்டு சார் என்ன சார் இந்த மாதிரி இருக்கேங்க, ஒரு சின்ன பிரச்சனை, தட்டி எடுக்க சொல்லுங்க. சரிங்க நான் எடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலேயே அந்த தட்டி மறைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே திரும்ப வச்சவன் சொல்லிட்டேன், அதை எடுன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், தட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடியை அப்படின்னா இந்த கட்ட கொடி தோல் கட்டத. எனவே காவல்துறையினுடைய போக்குல நிதானமான போக்கு தேவை. நாங்களும் உங்களுக்கு தேவை. சட்ட ஒழுங்கை படம் அண்ணன் திருமாவளவன் அப்படிதான் சொன்னாரு. 48 காலத்துல இருந்தப்ப அண்ணன் திருவள்ளுவர் அப்படிதான் சிறையில இருந்துட்டு அட்டானா முடிஞ்சு போச்சு. கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் எத்தனை பஸ்னா 38 பஸ் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. 138 பஸ் எல்லாம் பல்ல எழுச்சி நின்றுச்சு. பல பஸ் எலும்பு கூட இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். அண்ணன் சொன்னாரு அப்படிதான் திருமாவளவன், எப்பா உன் மேல கோபமா இருப்பாங்கப்பா, என்ன காரணம், சட்ட ஒழுங்கே நீ தான் வச்சுட்ட. நான் ஐஜி ஜாபர் சட்டம் பார்க்க வரப்பே இங்க காவல்துறை சட்ட ஒழுங்க வச்சிருலையா, உங்க தளபதியில இருக்கிற குழந்தையார் சொன்னாயா சட்ட ஒழுங்க வச்சிருக்கிறா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாருன்னு அண்ணன் திருமாவளவன் சமீபத்தில் சொன்னாரு. நாங்க அதெல்லாம் பார்த்தோங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எங்களை வழக்கறிஞர்களை உருவாக்கவும் தெரியும், வழக்கறிஞர்களை வச்சு வழக்காடவும் தெரியும், வழக்கறிஞர் கையில அருவாவையும் திணிக்கிட்டு. நாங்க அதெல்லாம் விரும்பல, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்க அதை ஏன்னா எங்களுக்கு ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி இங்க இருக்கக்கூடிய அதையும் வேணா லிஸ்ட் தரேன். இங்க வந்து எந்தெந்த சொத்துல எவமா தலையிட்டு இருக்கிறான், இன்னும் என்னென்ன சென்சிட்டிவா இருக்க போது, எங்கெங்க கொலை நடக்க போதெல்லாம் வர சொல்றேன். எங்க முட்டல் போதெல்லாம் இருக்குன்னு நடவடிக்கை எடுங்க. நாங்களாம் எதுலையுமே தலையிடுவாங்க, எந்த இடத்துலையும் தலையிடும். எங்க தோழர்கள் யாருமே அதிகபட்சம் எங்களுக்குள்ளே அவன் சண்டை போட்டுனானே, ஜாதிக்குள்ளே சண்டை போட்டானே, ஏங்க அவன் மன்னிச்சு விட்டுருங்க, அவன் செஞ்ச தப்புங்க மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க ஒண்ணும் கேட்டதா கிடையாது. எனவே நாங்க காவல்துறையை திட்ட வேண்டும், தமிழக அரசை திட்ட வேண்டும், வன்மத்தோடு அதை வார்த்தைகளால் கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் பேசல. எங்க உள்ள குமுறல் இனியும் இந்த தவறு நடக்காம பார்த்துக்க வேண்டிய தேவை கட்டாயம் காவல்துறைக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது என்பதை சொல்லி, ஆம்சாங்குடைய படுகொலை என்பது மதம் என்கிற மதவெறி அதுக்குள்ளே இருக்கிறது, சாதி என்கிற சாதி வரி அதில் இருக்கிறது, அதிகார போதை அதில் இருக்கிறது, அதிகார மமதை இருக்கிறது. எனவே இந்த மதவெறி, சாதி வெறி, அதிகார வெறி இவையெல்லாம் கலந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டு களவாணித்தனத்தினுடைய பச்சை படுகொலை தான் ஆம்சாங் படுகொலை. இது அம்பேத்கர் என்கிற கருத்தியலை உள்வாங்கிய ஒரு மனிதனுடைய அரசியல் எழுச்சியை தடுத்து விடலாம் என்று நீங்கள் நினைத்து இதை செய்திருக்கலாம். ஒருபோதும் கொள்கையாளனை வென்றுவிட முடியாது. அவன் கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும், காற்றோடு காற்றாய் கலந்திருக்கும். ஒவ்வொரு இளைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் சுவாசிக்கிற காற்றில் அந்த கருத்து பரவும், அது தீயாய் பரவும். அந்த தீயாய் பரவக்கூடிய அந்த கருத்தியலை அடைகாப்போம் அடைகாப்போம் என்று சொல்லி உண்மையான பக்கபலமாக இருந்து பின்புலமாக இருந்து மூளையாக இருந்து செயல்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கு முன்வைத்து சிபிசிஐடி விசாரணையே போதுமானது, காவல்துறை விசாரணையே போதுமானது என்று நாங்கள் நம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையான நடவடிக்கை இருந்தால் முடியல அப்படின்னா நீங்க அங்க கொடுங்க, அங்க பாத்துக்கிறோம். ஏன்னா உத்தரப்பிரதேச பெரிய மாநிலத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆளுமை இன்றைக்கும் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மெம்பர் இல்லாம இருக்கலாம், ஆனா மக்கள் செல்வாக்களை இன்றைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. எனவே நாங்க அங்க பார்க்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு, காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இந்த பிரச்சனை அணுக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் இறந்தால் அவர்களுக்கு எரியூட்டுவதற்கு, புதைப்பதற்கு, தகனம் செய்வதற்கு தனித்தனி இடம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இறந்தால் அவர்களுக்கு குழிவெட்டி விதைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு, நல்ல அடக்கம் செய்வதற்கு கல்லறை இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இறந்தால் அவர்களுக்கென்று மைத்தான் கொள்ளை இருக்கிறது. தமிழ்நாட்டில் புத்த மதத்தை தழுவியவர்களுக்கு என்று தனியாக ஒரு இறுதி அடக்கம் செய்வதற்கான இடம் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. தமிழ்நாடு அரசு உருவாவதற்கு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட, புத்த கருத்தியலை ஏற்றுக்கொண்ட, புத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, பஞ்சசீல கொள்கையை ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு பகலவன்
இன்றைக்கு எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய புரட்சியாளராய் இருக்கக்கூடிய புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் பல லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று பௌத்தம் தழுவினாரே. அந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் நல்லடக்கம் செய்வதற்கு, அவருடைய கடமைகளை செய்வதற்கு இடமில்லை. அப்படி ஒரு இடத்தை சென்னை வட சென்னையிலே 5 ஏக்கர் அல்லது குறைந்தபட்சம் 2 ஏக்கர் அளவிலே இடம் ஒதுக்கி தர வேண்டும். அது புத்த மார்க்கம் சார்ந்த தகனம் செய்யும் இடமாக அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே ஆம்சாங்கவுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து அங்கே வைத்து அங்கே ஒரு மணிமண்டபம் எழுப்பி தர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். இதை செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவற வேண்டாம் என்று சுட்டிக்காட்டி ஒவ்வொரு பிரச்சனை எழுகிற போதும் மோடியை காமித்து, பாசிச பாஜகவை காமித்து, சனாதன சங்கு பரிவாரங்களை காமித்து, மனுநீதி சட்டத்தை காமித்து, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நீங்கள் திசை திருப்ப நினைத்தால் மோடியை விட மிக மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று எச்சரித்து என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் திருவள்ளுவர் அவர்கள் சுருக்கமாக